உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆராதனையில் உங்கள் மத்தியிலே தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 நாட்கள் கூட்டம் நேற்றும் இன்றும் சிறப்பாக எல்லா முயற்சி செய்து நடத்தி தந்த பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்கு, அவர்கள் மகன், அந்த ஃபேமிலிக்கு கூட என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நான் பேசும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன், ஒரு காரியத்தை. தேவன் ஜனங்களை சந்திக்கிறார். தேவனுடைய ஒரு ஸ்பெஷல் என்னவென்றால், தேவன் ஜனங்களை சந்திக்கிறார். உங்கள் எல்லாரையும் தேவன் சந்தித்தார். அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. தேவன் உங்களை சந்தித்தார். ஒரு நேரத்தில் தேவனுக்கு தூரமாக வாழ்ந்தோம். அவருக்கு இஷ்டமில்லாத காரியங்களை செய்தோம். தேவன் நம்மை சந்தித்தார். சந்தித்து சபையிலே சேர்த்தார். இது ஒரு திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தில் நம்மை இங்கே வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக இருக்கும்படி, சாட்சியாக வாழும்படி தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். தேவன் நம்மை சந்திக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 64 அதிகாரம் 5 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 64:5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவைகளையும் சந்திக்கிறீர். யார தேவன் சந்திக்கிறாரா? அவர் வழியிலே நடக்கிற பிள்ளைகள், அவருடைய பாதையிலே செல்லுகிற மக்களை தேவன் சந்திக்கிறார். வேதத்திலே நாம் பார்ப்போமானால், ஆபிரகாமை தேவன் சந்தித்தார், ஈசாக்கை சந்தித்தார், யாக்கோபை சந்தித்தார், மோசேயை சந்தித்தார், எலியா, எலிசா, தாவீது, சாமுவேல் தீர்க்கதரிசி, எல்லாரையும் தேவன் சந்தித்தார். அதன் பிறகு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனாய் வந்து மனிதர்களை சந்தித்தார். 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே ஊழியத்தை செய்தார். மக்களை சந்தித்தார். விதவிதமான மக்களை சந்தித்தார். God came down in flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதுதான் பெரிய ரகசியம். தேவன் மாம்சத்தில் வருவாரா? உயர்ந்த ஸ்தானத்தில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவன் ஒரு மனிதனா இந்த உலகத்திற்கு வருவாரா? ஜனங்களை சந்திக்கும்படி இந்த உலகிற்கு அவர் இறங்கி வந்தார். ஆம், நம்முடைய தேவன் ஜனங்களை சந்திக்கிற தேவன். ஜனங்களை சந்திக்கிறார். இந்த 2 நாட்களும் உங்களை சந்திக்க அவர் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆம், நேற்று பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் தேவன் அவர்களை சந்தித்தார். இரவு கூட்டத்திலும் கூட தன் மக்களை தேவன் சந்தித்தார். இன்று உங்களை சந்திக்கிறார். இன்று இரவும் கூட மக்களை தேவன் கண்டிப்பாக சந்திப்பார் என்று. ஆம்,
சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஆந்திர பிரதேசத்திலே வாரங்கல் என்ற இடத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். வாரங்கல் அங்கே இருந்து 150 கிலோமீட்டர் தூரம் ஹைதராபாத். நாங்கள் ஃப்ளைட்டில் ஏற வேண்டும் என்றால் அங்கிருந்து 150 கிலோமீட்டர் போக வேண்டும். வாரங்கல் என்ற இடத்தில்தான் என்னுடைய தொழிற்சாலை இருக்கிறது. தொழிற்சாலை அங்கே 150 பேர் என்னுடைய தொழிற்சாலையில் வேலை செய்கிறார்கள். மஃபின் கேக்ஸ், இந்த கப் கேக் தயார் பண்ணுகிற ஃபேக்டரி எனக்கு இருக்கிறது. பல லட்சம் கேக்குகள் ஒரு நாளைக்கு தயாராகும். 8 ஹவர்ஸ்ல பல லட்சம் கேக்குகள் பெல்ட்ல வெளியே வந்துகிட்டே இருக்கும். அந்த பிசினஸை தேவன் எனக்கு தந்து இந்த ஊழியத்தையும் செய்யும்படி என்னை அவர் வைத்திருக்கிறார். பக்கத்தில் நான் இருக்கிற இடத்திலிருந்து பக்கத்தில் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தேன். அங்கே தேவன் சவுலை சந்தித்தார் என்ற அந்த காரியத்தை மக்களுக்கு நான் சொன்னேன். அவன் தமஸ்கு என்ற இடத்திற்கு போய் கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒளி சவுல் மேல் வந்து அப்படியே குதிரையில் இருந்த சவுல் அப்படியே கீழே விழுந்தான். சவுலே சவுலே என்ற சத்தம். உடனே அந்த சத்தத்தை அவன் கேட்டுவிட்டு அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? தேவன் சவுலை சந்தித்தார், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? அப்பொழுது நீ பட்டணத்திற்குள்ளே போ, உனக்கு சொல்லப்படும் என்று அங்கே அவனுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அந்த சவுலுடைய கண்கள் மூடப்பட்டன. பார்க்க முடியவில்லை, கண்களை திறக்க முடியவில்லை. அந்த ஒளி அவனை சந்தித்த உடனே கண்கள் திறக்க முடியல, பார்க்க முடியல. இந்த விஷயத்தை அந்த மீட்டிங்ல நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் பேர் முன்னால அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து 2 கண்ணையும் மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. இப்ப நீங்க மீட்டிங்ல எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? கண்களை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் நினைச்சேன் தூங்கிட்டாங்க போல, ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டாங்க போலன்ட்டு நான் நினைச்சு முன்னால இருக்கிற கொஞ்சம் பேர் அப்படியே கண்களை மூடி இப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. அதன் பிறகு சாட்சி சொல்ல வரும் பொழுது அவர்கள் எல்லாம் வந்து சாட்சி சொல்லும்போது எங்க கண்களையே திறக்க முடியல சார். இந்த காதால தான் உங்க சத்தத்தை கேட்டோம், கண்களை திறக்கவே முடியல என்று சாட்சி சொன்னார். உடனே நான் நினைச்சேன், தேவன் இந்த ஜனத்தை சந்தித்தார், அன்று சவுலை சந்தித்தார், இப்பொழுது இந்த மக்களை தேவன் சந்தித்தார், அவர் வந்து சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் என்று அன்று நான் நினைத்து கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஜனங்களை சந்திக்கிறார். இன்று உங்களை சந்திக்கவும் தேவன் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு வார்த்தை போதும், சில பேருக்கு ஒரு வார்த்தை போதும், இந்த லைஃபே எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஒரு வார்த்தை போதும், தேவன் உங்களோடு பேச அவர் வந்திருக்கிறார்.
வேதத்திலே தேவன் சந்தித்தார், தேவன் சந்தித்தார் என்று ஒரு 3 இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இஸ்ரவேல் மக்களை தேவன் சந்தித்தார். ஒரு தடவை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் மக்களை தேவன் சந்தித்தார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரை தேவன் சந்தித்தார். நீங்கள் எல்லாரும் யார்? நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல், யாக்கோவின் சந்ததி. உங்களையும் தேவன் சந்தித்தார். சந்தித்ததுனால தான் நீங்க இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீங்க. தேவன் இஸ்ரவேல் மக்களை சந்தித்தார். சந்திக்கும் போது அவர்களுடைய நிலை என்ன? அடிமைத்தனம். சரியான சாப்பாடு கிடையாது, சரியான துணி கிடையாது, சம்பளம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலை. ரொம்ப கலங்கி போனார்கள். ரொம்ப அடிமைத்தனம். அடிமைத்தனம் எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும். யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. யாரும் அந்த மக்களுக்காக பரிந்து பேச மாட்டார்கள். ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. அப்படிப்பட்ட இஸ்ரவேல் மக்களை தேவன் சந்தித்தார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தான். மனுஷன் பாருங்க, கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தா எட்டி கூட பார்க்க மாட்டாங்க மனிதர்கள். நானும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறேன். இந்த வழியை தாண்டி வந்திருக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பார்க்கவே மாட்டேன். நல்ல வசதியா இருக்கும்போது எல்லாரும் பேசுவாங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா, இப்போ யாராவது கடன்ல இருக்கிறவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க முன்னால இருந்து அப்படி வந்தா, அங்க பார்த்த உடனே மெதுவா வந்து கொஞ்சம் வழி மாறி அங்கிருந்து யாராவது வந்தா, கஷ்டத்துல யாராவது ஒரு நபர் வந்தா, சரியா அவங்கள பார்க்காதபடி இப்படியே நடந்து போயிடுவாங்க. பார்க்க மாட்டாங்க. உலகத்தினுடைய இயல்பு, உலகத்தினுடைய மக்களுடைய சுபாவம். தேவனை பாருங்க, அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற இஸ்ரவேல் மக்களை சந்தித்தார். தேவனுடைய அன்பு வேறு, மனுஷனுடைய அன்பு வேறு. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். தேவன் இஸ்ரவேல் மக்களை சந்தித்தார். இன்று உங்கள் முன்னதாக நான் நிற்பதற்கு கூட ஒரு காரணம் என்ன என்றால், நான் கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் கடன் பிரச்சனையில் இருக்கும்போது தேவன் என்னை சந்தித்தார். அதனால தான் இன்று அவருக்காக இந்த ஊழியத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன். என்னுடைய சாட்சி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். பயங்கரமான கடன் பிரச்சனை. ஆந்திர பிரதேசத்தை விட்டு இரவோடு இரவாக நானும் என் மனைவி, என் முதல் மகள் கையில் இருக்கிறாள் மெர்சி, நாங்கள் 3 பேரும் ட்ரெயின் ஏறி அழுது கொண்டே நாங்கள் ஆந்திர பிரதேசத்தை விட்டு தமிழ்நாட்டிற்கு வந்தோம்.
தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு, என் வீட்டிற்கு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படி அந்த தேரி காட்டிற்குள்ளே போவேன். அப்போ தேரி காட்டிற்குள்ளே போய் மணிக்கணக்காக உட்கார்ந்து அங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். ஒரு நாள் ரொம்ப கவலை. கடவுளும் என்னை கைவிட்டுட்டாருப்பா. எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஒன்றும் நடக்கலையே. கடன்கள் எல்லாம் அப்படியே தானே இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லையே. எதற்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு நான் வீட்டை விட்டு புறப்பட்டு இனிமேல் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று அந்த தேரி காட்டிற்குள்ளே போகிறேன். போனா கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற என்ன ஒருவர் சந்தித்தார். அவர்தான் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு. ஆம், என்னை சந்தித்தார். மகனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் கேட்டேன், தேவனே, நான் எங்கு போனாலும் என்னோடு கூட வருவீரா என்று கேட்டேன். மை சன், வாட் யூ வாண்ட்? என்ன வேணும் சொல்லு. wherever I go, you should come with me. நான் எங்கு போனாலும் நீர் என்னோடு கூட வரணும். wherever you go, I will come. I will perform miracles. நீ எங்கு போனாலும் வருவேன்ப்பா, உன் கூடவே இருப்பேன் என்று தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணினார். அப்போ கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் சந்திக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய அன்பு வேறு, மனுஷனுடைய அன்பு வேறு. கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் சந்திக்கிறார். என்னை சந்தித்தார். ஆதலால் எனக்கு அன்பானவர்களே, இன்று உங்களை சந்திக்கும்படி தேவன் வந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை மாற்ற, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களோடு பேச, உங்களோடு அவர் இடைப்பட என்று வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஒரு பாடல் ஒன்றை நாம் பாடலாம். நெஞ்சே நீ கலங்காதே, உங்கள்கிட்ட இருக்குதா அந்த பாட்டு? இருக்குதா? நெஞ்சே நீ, எனக்கு ஒன்று வேணும். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? நெஞ்சே நீ கலங்காதே. கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற மக்களைத்தான் தேவன் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். நெஞ்சே நீ கலங்காதே, சியோன் மலையின் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. தெரியாதோ? தெரியுமா? சத்தமா படிங்க. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் தான் படித்தேன். இப்போதான் போய் இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு.
இப்போ டக்குன்னு போய் சாப்பிட்டுட்டு வந்தேன், ஃபுல்லா மூச்சுன்னு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எனக்கு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட். எல்லாரும் சேர்ந்து. வஞ்சகர் பாகை செய்தாலும் வாராவினை பெய்தாலும் நெஞ்சு நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. வீணை மேல் வீணை வந்தாலும் நெஞ்சதி பிள்ளை சத்ருவானாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. ஓகே, இது பாருங்க, ரொம்ப மனிதர்களை ஆற்றி தேற்றுகிற ஒரு பாடல். நெஞ்சே நீ கலங்காது. நான் தெலுங்குலையும் இந்த பாட்டு பாடுவேன். பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களில் பாடுவேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தெலுங்குலையும் இந்த பாடல் இருக்கிறது. யார் கைவிட்டாலும், குடும்பத்தினர் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே என்கிற அந்த பாடல். சரி, நேரே போய் டிஃபன் பண்ண போயிட்டேன். 10:30-12 மணிக்கு தான் டிஃபனே பண்ணுவேன் நான். இப்போ காலையில் போய் உட்காந்துட்டு மூச்சுன்னு இருக்கு. வயது போய்கொண்டு இருக்கிறது. எல்லாம் வெள்ள முடி ஆயிட்டு தலை. அப்போ தூத்துக்குடிக்கு வரும்போது வெள்ள முடியே இல்லை. இப்போ ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த வார்த்தைகள் ரொம்ப தேவை. இதுக்கு முன்னால பிரசங்கம் வேற, இப்போ பிரசங்கம் வேற. இப்போ அனுபவத்தோடு வரும். ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு. ஆம், தேவன் ஜனங்களை சந்திக்கிறார். யாரை சந்தித்தார்? கஷ்டத்திலும் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை தேவன் சந்தித்தார். அதான் தேவனுடைய அன்பு. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் அதான். தேவன் ஜனங்களை சந்திக்கிறார். கஷ்டத்துல நாம் போய் சாக வேண்டும் என்று போன என்னை தேவன் சந்தித்தார்.
அதனால தான் பிஸ்னஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். இதுதான் இம்பார்ட்டன்ட். எதற்கு இம்பார்ட்டன்ட்? கஷ்டத்தில் தேவன் என்னை சந்தித்தார், வாக்கு கொடுத்தார். கோ டு ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசத்திற்காக அனுப்பப்பட்ட மனுஷன் நான். நேற்று நான் சொன்னேன், கோ டு ஆந்திர பிரதேஷ், மை சன், கோ டு ஆந்திர பிரதேஷ். எல்லா கடன்களையும் தேவன் நீக்கி மறுபடியும் என்னை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். 40 வருடங்கள் வனாந்திர வாழ்க்கையில் இருந்த இஸ்ரவேல் மக்களை அழகாக நடத்தி எல்லாவற்றையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்து, உண்ண உணவு, டிஃபின், மட்டன் எல்லாம் கொடுத்து, தண்ணீர் கொடுத்து அழகாக தேவன் 40 வருடங்கள் நடத்தினார். அதே போல உங்களையும் கூட கஷ்டத்திலும் கண்ணீரிலும் நீங்கள் இருக்கும்போது எல்லாவற்றையும் ப்ரொவைடு பண்ணி எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து உங்களையும் கடைசி வரை தேவன் நடத்துவார். அதனால தான் நெஞ்சு நீ கலங்காதே, உன்னை சந்திக்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை சந்திக்கிற ஒரு தேவன் உண்டு. பாருங்கள், இன்னொரு இடத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது. பீலாமை தேவன் சந்தித்தார். பீலாம் யார்? தீர்க்கதரிசி. வாய் திறந்து ஏதாவது சபித்தா சபிக்கப்பட்டுருவாங்க. அவன் வாய் திறந்து ஏதாவது பிளஸ் பண்ணா ஜனங்கள் பிளஸ் ஆயிடுவாங்க. பீலாமை தேவன் சந்தித்தார். என்னாகமம் 23:4 நாம் பார்க்கலாம். என்னாகமம் 23:4. பீலாம் யார்? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி தேவன் சந்தித்தார். என்னையும் கூட தேவன் சந்தித்து இங்கே அனுப்பி இருக்கிறார். பீலாம் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி பாலாக் கொண்டு போகிறான். நீர் சபித்தா இந்த மக்கள் சபிக்கப்பட்டுருவாங்க, சபி என்று கூட்டிக் கொண்டு போகிறான். அங்கே 7 பலிபீடங்கள், 7 காளைகள், 7 கிடா அவன் பலியிட்ட பிறகு தேவன் பாருங்க அங்க என்ன செய்தார்? பீலாமை தேவன் சந்தித்து அவன் வாய் நாக்க திருப்பினான், சபிக்கும்படி போனான். ஆனால் அங்கு இஸ்ரவேல் மக்களை அவன் ஆசீர்வதித்தான். பாருங்க, இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்கு யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது. ஊழியர்களாகி எங்களுக்கும் கிடையாது. நீங்க எல்லாம் இஸ்ரவேல் மக்களை உங்களை பிளஸ் பண்ணணுமே தவிர உங்களை சபிக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது, உங்களை திட்டுவதற்கு அனுமதி கிடையாது. சபிக்கும்படி தேவன் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி போனா, அங்க போனா அவனுடைய நாக்கே மாறி போச்சு. போனா இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறான். ஐயோ, யாக்கோபை யார் என்ன கூடும்? யாக்கோபை யார் என்ன கூடும்? எகிப்து நாட்டிலிருந்து நான் அவர்களை கொண்டு வந்தேன், காண்டா மிருகத்திற்குரிய பலன் அவர்களுக்கு உண்டு என்று இஸ்ரவேல் மக்களை அவன் ஆசீர்வதிக்கிறான். நீங்களா யாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா யாரு? டெக்னாலஜி. இப்போ இஸ்ரவேல் நாட்டிற்கும் மற்ற நாடுகளுக்கும் சண்டை நடக்குது. இஸ்ரவேல் எப்படி அட்டாக் பண்ணுது உங்களுக்கு தெரியுமா? உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. சின்ன நாடு,
மேப்பில் கூட அந்த நாடு தெரிய மாட்டேங்குது, சின்ன நாடு. அட்டாக் பண்ணும்போது எப்படி அட்டாக் பண்ணுது? ஃபுல் டெக்னாலஜி மைண்டு. நாமும் கூட அப்படி இருக்கணும், சாதித்து காட்டணும், சாதித்து காட்டணும். தேவன் நமக்கு கொடுத்த ஞானம், தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிருபையை நாம் காண்பிக்கணும், உலகத்துக்கு காண்பிக்கணும். என்னுடைய தொழிற்சாலையில் 26 பேர் உட்கார்ந்து இந்த கேக்கு மாவை அந்த கிண்ணத்தில் ஊற்றுவாங்க. எத்தனை பேர்? 26 பேர். 26 பேரில் திடீரென்று சில பேர் வரமாட்டாங்க வேலைக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ப்ரொடக்ஷன். நான் கேட்டேன், ஆண்டவரே இதுக்கு ஒரு மிஷின் எனக்கு வேணும்ப்பா. மிஷின் தந்தால் நான் உங்களுடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக செய்வேன். இந்த 26 பேர் சரியாக வர்றது கிடையாது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ப்ரொடக்ஷன். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது தேவன் என் முன்னதாக ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை காண்பித்தார், ஒரு மிஷனை. எனக்கு மிஷனை பற்றி ஒன்றும் தெரியாது, நான் ஒன்று இன்ஜினியர் படிக்கலை. அந்த விஷனில் அந்த மிஷனை காண்பித்து வெல்டிங் பண்ணுகிற ஒரு பையனை கையின் கீழே வைத்துக்கொண்டு அந்த மிஷினை நான் தயார் செய்தேன். 3 மிஷின்கள் செய்தேன். 48 பேர் செய்கிற வேலையை அந்த ஒரு மிஷின் செய்தது. ஆம், 3 மிஷின். அப்போ நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஜட்சன் அபிரகம் பெரிய பெரிய மீட்டிங் அப்போ நான் நடத்தினேன். ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாம் சொந்த செலவுல நான் நடத்தினேன் பெரிய பெரிய மீட்டிங். அதற்கு மூல காரணம் என்ன தெரியுமா? இந்த 3 மிஷின் தான். இந்த 3 மிஷின்ல வந்த அந்த ப்ராஃபிட், அப்பா பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. அமெரிக்கா போகும்போது ராஜாக்கள் போகிற டிக்கெட்ல போவேன். 3 மாதத்திற்கு முன்பதாகவே டிக்கெட் எடுத்துருவேன், பல லட்சம், அந்த பிசினஸ் கிளாஸ். இந்த 3 மிஷன் தேவன் அந்த தரிசனத்தில் காண்பித்து செய்ய வைத்த அந்த 3 மிஷன் விமானத்தில் பிசினஸ் கிளாஸ்ல என்ன கொண்டு போச்சு. இஸ்ரேல்னா யாரு? டெக்னிக். இஸ்ரவேல்னா என்னது? அப்பா, இஸ்ரவேலுக்கு மெஞ்சினது கிடையாது. நினைச்சா போதும், தேவன் காண்பித்தால் போதும், விஷன்ல தேவன் கொண்டு வந்தா போதும், எல்லாவற்றையும் செய்ய இஸ்ரவேலுக்கு முடியும். சின்ன நாடா இருந்து எத்தனை நாடோடு யுத்தம் பண்ணது பாருங்க. ஏதாவது ஒரு அட்டாக் வேஸ்டா போச்சா கரெக்டா அட்டாக் பண்ணும் இஸ்ரவேல். அப்போ இஸ்ரவேல தேவன் சபிப்பதற்கு அனுமதி கொடுக்கல. அங்க போய் பீலாம், அங்கே போய் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறான். அப்பா, காண்டா மிருகத்திற்குரிய பலன் உண்டு இவர்களுக்கு என்று. எனக்கு அன்பானவர்களை, இன்று நானும் கூட உங்களை பிளஸ் பண்ணுகிறேன். தூத்துக்குடியில் இருக்கிறீங்க. தேவன் ஞானத்தை கொடுத்து, தரிசனத்தை கொடுத்து, உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படி தேவன் உங்களை என்ன செய்யணும்? முன்னால கொண்டு போகணும். இஸ்ரவேல் இது ஒரு ஸ்பெஷல். எங்க ஃபேக்டரியில இதுவரைக்கு மாஸ்டர் கிடையாது. நான் தான் டெக்னிக், எல்லாம் ஐடியா கொடுக்கறது எல்லாம் நான் தான். அமெரிக்காவில் இருந்தாலும் துபாயில் இருந்தாலும் நான் சொல்லாம ஒரு 50 கிராம் கூட்ட மாட்டாங்க, குறைக்க மாட்டாங்க. ஃபுல் டெக்னிக். இந்த டெக்னிக் எப்படி வந்தது?
தினமும் அவருடைய பாதத்தில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தேவன் பேசுவார். இதை இப்படி செய், இதை இப்படி செய், இந்த நபருக்கு கொடு, இதை பேசு, இந்த நபருக்கு இந்த பொறுப்பை கொடு, இந்த நபரை இந்த இடத்துல வை. எல்லாம் தேவன் பேசுவார், அதன்படி செய்வேன். அப்போ பாருங்க, இந்த கேக்கு பிசினஸ் எத்தனையோ ஃபேக்டரிகள் வந்தது. எப்படியாவது ஓச்சிடலாம் இந்த ஃபேக்டரி என்று எத்தனையோ ஃபேக்டரிகள் வந்தது. ஒன்றும் நடக்கலை. இஸ்ரவேல்னா அதான் இஸ்ரவேல். நீங்களும் இஸ்ரவேல். நீங்க யாரு? யாக்கோவின் சந்ததி. யாக்கோவின் சந்ததி ஸ்பெஷலா இருக்கணும். ஸ்பெஷல். அதான் பீலாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கிறார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறார். ஆம், இன்று தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருகிறது. ஒரு சின்ன சீக்ரெட் என்னன்னா, 12 கோத்திரம். 12 கோத்திரம் இப்போ இங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருடைய முகத்தையும் பார்த்து நீங்க இந்த 12 கோத்திரத்துல நீங்க என்ன கோத்திரம்னு கரெக்டா நான் சொல்லுவேன். 12 கோத்திரம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அதுல ஸ்பெஷல் ஜோசப். ஜோசப் ரூல்டு ஆல் ஓவர் ஈஜிப்ட். எகிப்து முழுவதையும் அவன் ஆட்சி செய்தான். ஜோசப். நானும் ஜோசப் தான். நான் ஃபேக்டரி இருக்கு, மேனேஜ்மெண்ட் பண்றேன். நானும் ஜோசப் தான். ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து எந்த கோத்திரம் கரெக்டா நான் சொல்லுவேன். ஆம், இந்த 12 கோத்திரத்துல ஒரு டேஞ்சர் கோத்திரம் இருக்கு. யார் தெரியுமா? யூதா. யூதாவை பற்றி யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? சிங்கம். அது சிங்கம் எழுந்துச்சுன்னா முடிஞ்சு கதை. மணிப்பூர்ல என்னுடைய நண்பர் அங்கு மீட்டிங் போடுவதற்காக போயிருக்கிறார். என்னையும் வர சொல்லி சொன்னார். என் நண்பர் மணிப்பூர்ல 7 குருசைடு போட்டிருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணே, இங்க எல்லாம் நம்ம ஆட்கள் கையில தான் இருக்கு. மொத்தம் மணிப்பூர் 68 கிலோமீட்டர் நான் பிரயாணம் பண்ணினேன். 68 கிலோமீட்டர் நான் பிரயாணம் பண்ணினேன். 67 செக் போஸ்ட தாண்டினேன். 68 கிலோமீட்டர்ல எத்தனை செக் போஸ்ட்? 67. 67 செக் போஸ்ட்லையும் நம்ம ஆட்கள் தான் இருக்கிறாங்க ஃபுல்லா. யூதா. முதல்ல வந்து வெட்டினாங்க, அடிச்சாங்க. ஐயா மன்னிச்சுக்கிடுங்க ஐயா, உங்க காலை பிடிச்சுக்கிடுறோம் ஐயா, மன்னிச்சுக்கிடுங்க ஐயா. ஐயா இயேசு மன்னிக்க சொல்லியிருக்காரு ஐயா, மன்னிங்க ஐயா, மன்னிங்க ஐயா. மன்னிங்கன்னு சொன்னா அடிக்காங்க, கொட்டுறாங்க. அது கொலை கொலை செய்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த யூதா கோத்திரமும் எழும்பிச்சு. அப்பந்தான் எல்லாம் சைலண்ட் ஆச்சு. அங்கே பீலாம் என்ன சொல்றான் பாருங்க, காண்டாமிருகத்திற்குரிய பலன் அவர்களுக்கு உண்டு. அப்ப நீங்க எல்லாரும் இஸ்ரவேல். தேவன் உங்களை எப்படி சொல்லுகிறார்? இஸ்ரவேல் மக்களை எண்ண முடியாது என்று தேவன் அங்கே பீலாம் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். என் மக்களை ஆசீர்வதிப்பதை எனக்கு விருப்பம் என்று தேவன் சொல்லுகிறார். ஆதலால் பயப்பட வேண்டாம், திகில் வேண்டாம். வாழ்க்கையிலே முன்னால் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
வாக்களித்த தேவனை நீ ஆடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே போராட, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்த அல்லோ. அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே போராட, சோர்ந்து போகாதே. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், இஸ்ரவேல் மக்களை தேவன் சந்தித்தார். செகண்ட் நான் சொன்னேன், பீலாமை தேவன் சந்தித்தார். இப்பொழுது லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் நம்மை சந்தித்தார். நான் ஃபர்ஸ்ட்லே சொன்னேன், God came down in flesh. God came down in flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் ரகசியம். 2000 years ago அவர் இந்த உலகத்திற்கு வந்து மக்கள் மத்தியிலே சுற்றி திரிந்து மக்களை சந்தித்தார். அப்பொழுது ஒரு வாலிபன் மரித்து போன அந்த வாலிபனை அடக்கம் செய்வதற்காக தூக்கி கொண்டு போகிறார்கள். அதன் பின்னே அந்த வாலிபனுடைய தாய் அழுது கொண்டே போகிறார். தேவன் மனதுருகி அந்த பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று சத்தம் போட்டு சொன்ன உடனே அவன் மறுபடியும் எழுந்தான். மரித்தவன் எழுந்தான். அப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்? எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். எப்பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கின்றதோ உடனே ஜனங்கள் சொல்லுவாங்க, தேவன் நம்மை சந்தித்தார். மிரக்கிள்ஸ், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அற்புத அடையாளங்கள் நடக்கும்போது ஜனங்கள் சொல்லுவாங்க, தேவன் நம்மை சந்தித்தார். நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினோம்.
ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்போ 7 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல்னா ரொம்ப ஹை லெவல் ஹோட்டல். அங்கே வேலை செய்கிற ஒருவர் எங்க கூட்டத்தில் வந்து பின்னால ஒரு மரத்து கீழே வந்து நின்றுட்டு இருக்கிறார். முதல் நாள் கூட்டம் முடிந்தது. ஒன்றும் அவருக்கு புரியல. அவர் கிறிஸ்தவ நபர் கிடையாது. சரி, இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறாங்களே, ஜட்சன் அப்புறம் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாரு, இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு போயிட்டார். செகண்ட் டே மீட்டிங் வந்தார். ஒன்றும் புரியல அவருக்கு. அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? தூங்கவே மாட்டார். அதனால அந்த ஹோட்டல்ல அவருக்கு வச்சிருக்கிற பேரு அலாரம். தூங்கவே மாட்டார். அலாரம். யாரையாவது காலையில எழுப்பணும்னா அலாரம்ட்ட சொல்லுப்பா. அவன் தூங்கவே மாட்டான், கரெக்டா எழுப்புவான். அலாரம். தூங்கவே மாட்டார். இரண்டாவது நாள் கூட்டத்திற்கு வந்து பின்னால ரொம்ப தூரத்துல மரத்தடியில வந்து நின்று கொண்டு இருக்கிறார் அவர். பிரசங்கம் முடிந்தது. ஜெபம் பண்ண ஆரம்பித்த தேவ வல்லமை ஊற்றப்பட்டது. ஒரு ஒளி மேலே இருந்து வந்து 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 அவர் மேல விழுந்து அந்த மரத்தடியில நின்று கொண்டிருந்த ஆள் அப்படியே டக்குன்னு அங்கே விழுந்துட்டார். பின்னால சரி, என்னாச்சுப்பா, எனக்கு திடீர்னு விழுந்துட்டேனே, ஒரு ஒளி வந்த மாதிரி இருந்துச்சு, விழுந்துட்டேனே என்று அவர் எழுந்து, சரி என்னமோ என்று நேரே ஹோட்டலுக்கு போனா, சிறு பிள்ளை அழகாக தூங்கும்ல, சின்ன பிள்ளைகள் என்ன அழகாக தூங்குவாங்க, அப்படி அன்று இரவு நிம்மதியாக நன்றாக தூங்கினார். வாழ்க்கையில முதல் தடவை தூக்கம். மனைவி காலையிலே 4 மணிக்கு மனைவிக்கு ஃபோன் பண்ணுவாராம். மனைவியை இவர் தான் எழுப்புவாராம். அம்மா எழும்பிட்டியா என்று. அப்போ மனைவி இவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். என்னாச்சு 4 மணிக்கு ஃபோன் வரலையே, நம்ம ஆள்கிட்ட இருந்து ஃபோன் வரலன்னு மனைவி பதறி போய் என்ன ஆச்சோ என் புருஷனுக்கு என்று அங்கிருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்பந்தான் அவர் சொன்னார், நேற்று ஒரு கூட்டம் நடந்துச்சுமா, சுவிசேஷ கூட்டம். ஜட்சன் அப்ரஹாம்னி ஆந்திராவில இருந்து வந்திருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது அப்படியே கீழே விழுந்துட்டேன். ராத்திரி நல்லா தூங்கினேம்மா, எத்தனை வருஷம் நான் தூங்கி என்று சொல்லி அன்று சாட்சி சொல்லுவதற்காக மேடைக்கு வர்றாரு. மேடையில் 5 மினிஸ்டர் இருக்கிறாங்க. 5 மினிஸ்டர். தமிழ்நாடு கவர்மெண்டே ஸ்டேஜில் இருக்கு. 5 மினிஸ்டர். அப்போ வந்து இவர் சாட்சி சொன்ன சாட்சி கோயம்புத்தூர் பட்டணத்தை ஒரு திருப்பிச்சு. பாருங்க, அற்புதங்கள் அடையாளங்கள் எங்க நடக்குதோ ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் எங்களை சந்தித்தார், கர்த்தர் எங்களை சந்தித்தார். 3 விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, இஸ்ரவேல் மக்களை தேவன் சந்தித்தார். மக்களுக்கும் பாருங்க, தேவனை எப்போ சந்திக்கணும், தேவனை எப்போ சந்திக்கணும் ஜனங்கள் கூட துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரிந்தது இந்த யோபு என்ன சொல்றார்? அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், எங்கே போய் பார்க்கலாம் அவரை? சொல்லுங்க. யாம் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் சொல்லுவேனே, என் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் சொல்லுவேனே, தேவனை எங்கே சந்திக்கலாம் சொல்லுங்க. மக்களும் ஜனங்களை தேவனை சந்திப்பதற்காக ஆயத்தப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்களை சந்தித்தார் என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும். சீக்கிரமாய் அவர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும்.
நாம் நிலைத்திருக்க வேண்டும். கடைசி வரை நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். ஆதலால் இந்த செய்தியை தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொண்டு தேவன் என்னை சந்தித்தார் என்று, தேவன் சந்திக்கிறார். கஷ்டத்தில் இருக்கிறேன், சார் மூலமாக தேவன் இன்று என்னோடு பேசினார் என்று நீங்கள் அறிந்து முன்னால் போக வேண்டும். தேவனே உங்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. காண்டா மிருகத்திற்குரிய பலன் என் மக்களுக்கு உண்டு. ஆதலால் தைரியத்தோடு நாம் முன்னால் செல்ல வேண்டும். தேவன் என்னை சந்தித்தார் என்று அறியுங்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்று இரவு கடைசி கூட்டம் இன்று இரவு இருக்கிறது. கண்டிப்பாக வாருங்கள். தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசினார். நேற்று காலை கூட தீர்க்க தரிசனமாய் தேவன் பாஸ்டர்கள் மத்தியில் இடைப்பட்டார். நேற்று இரவு மீட்டிங்கிலும் தேவன் தீர்க்க தரிசனமாய் சில பேரை கூப்பிட்டார். இன்று இரவு கூட பெரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் வாருங்கள். தேவன் உங்களோடு பேசுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுங்கள். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நாம் கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் சிங்காசனத்திலிருந்து தேவ வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. சிங்காசனத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். தேவ வல்லமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou Spirit, thou art welcome in this place. Omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. Power, Shakti இறங்கி வருகிறது. சிங்காசனத்திலிருந்து தேவ அக்கினி ஃபயர் இறங்கி வருகிறது. லார்ட் ஜீசஸ், ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமருகிறது. இப்பொழுது
the power of the Holy Spirit. Jesus, the anointing, the anointing, the anointing. வல்லமை இறங்கி வருகிறது. தேவன் சந்திக்கிறார் உங்களை. தேவன் சந்திக்கிறார். அற்புத அடையாளங்கள், வியாதிகள் மறைகின்றன, பலவீனங்கள் மறைகின்றன. சிங்காசனத்திலிருந்து தேவ அக்கினி ஊற்றப்படுகிறது. The power of the Holy Spirit, Jesus, the anointing power, Jesus, hallelujah. Receive God's power. Receive, hallelujah. நரம்புகளுக்குள் எலும்புகளுக்குள் வல்லமை பாய்ந்து செல்லுகிறது. அவருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமருகிறது. காயப்பட்ட கரம், காயப்பட்ட கரம், தழும்புகளினால் சுகம். அவருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமருகிறது. இப்பொழுது இப்பொழுது தேவ வல்லமை சூழ்ந்து கொள்கிறது. இப்பொழுது Lord Jesus, the power of the Holy Spirit, in the name of Jesus, hallelujah, 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 hallelujah. கரத்தை நீட்டும் சுவாமி, சுகமாக்க அற்புதங்களை செய்யும், வழி நடத்தும். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Lord. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் நம்மை சந்தித்து எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். எல்லா சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்விலே அற்புத அடையாளங்களை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே செய்கிறவராயிருக்கிறார். இந்த 8வது மாதத்திலே நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்தீர்களோ அந்த நன்மைகளை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து இந்த காலை வேளையில், இந்த புதிய மாதத்தின் இந்த 1வது கர்த்தருடைய நாளிலே உங்களை கர்த்தர் சந்திக்கும்படியாய் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். உங்களை கர்த்தர் சந்திக்கும்படியாய் இறங்கி வந்திருக்கிறார். எந்தெந்த கட்டுகள் இருக்கிறதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் உடைவதாக. சபிக்க நினைத்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் மாற்றுவார். உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்கள் இப்பொழுதே ஆசீர்வாதங்களாய் மாறுகிறது. எல்லா சாபங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறுகிறது. எல்லா சாபங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறுகிறது. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அற்புத அடையாளங்களை ஒவ்வொரு நாளும் காணும்படி கர்த்தர் உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மட்டும் ஒரு 2 நிமிடம் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய நாமத்திலே அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்வோம். Receive the blessings of the Lord. தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். மரஹதயாத்திரே சம்தா ரஹதியாக்கிரே சிதராதியாங்குரமா சௌதா ரபலதியாக்கெந்தரலவா. நல்லவர், நல்லவர், நல்லவர். இந்த நாமத்திலே நன்மைகளை சுதந்திரிக்கிறோம் அப்பா. கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். வசனமேசனுடைய தாசரின் மகிமையாய் பயன்படுத்துங்க. பல லட்சங்களுக்கு கோடிகள் பயனுள்ள பாத்திரமாய் எடுத்து நிறுத்த ஜெபிக்கிறோம். சரீரத்தில் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கிருபையும் தீர்க்காயுசையும் தந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய
அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதான கிருபை நன்மையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.